வணக்கம். தந்தி தொலைக்காட்சியோட ஆயுத எழுத்து மக்கள் முன்னாள் விவாத நிகழ்ச்சி 28ஆம் தேதி காலையில படப்பிடிப்பு நிகழ்ந்து நேற்று இரவு ஒளிபரப்பு பண்ணாங்க. ஏறக்குறைய 2 மணி நேரம் வரைக்கும் எடுத்தாங்க. ஆனா நேர பற்றாக்குறை காரணமா அதை சுருக்கி தொகுத்து தான் போட்டாங்க. தலைப்படம் கேட்டீங்கன்னா பி டீம் குற்றச்சாட்டு தான். அப்ப நமக்கு ரொம்ப பிடித்தமான விருப்பமான தலைப்பு. இந்த விவாத நிகழ்ச்சி சொன்ன நாள்ல இருந்து எப்ப அப்படின்னு அவளோட காத்திருந்தேன். ஆனா அந்த விவாத நிகழ்ச்சி அவ்வளவு நிறைவா அமையல. ஏன்னா யார் பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற மைய புள்ளியை விட்டுட்டு பாஜக மீதான விமர்சனமா அது நகர்ந்துருச்சு. அப்ப பாஜக மீதான விமர்சனம்னா பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளரை தவிர்த்துட்டு எல்லாரும் பாஜகவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதே போல தாவேகாவோட செயல்பாடு, விஜயோட அணுகுமுறை, கரூர் அந்த மரணங்கள்ல அவர் நடந்துகிட்ட விதம், இது குறித்தும் விவாதம் நகர்ந்துருச்சு. அதனால இந்த பாஜக பி டீம் அப்படிங்கிற அந்த தலைப்பிங்களை சொல்லணும்னு வச்சிருந்த நிறைய கருத்துக்களை அதை சொல்ல முடியல. 2-3 செய்திகள் தான் அதை பகிர்ந்து கொள்ள முடிஞ்சுச்சு. அதுவும் இல்லாம நான் ஆதாரத்தோட போயிடுவோம். எப்பயுமே திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தானே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இல்ல நாங்க கூட்டணி வச்சப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு பாஜகவை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படிம்பாங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் 99ஆம் ஆண்டு பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிற காலத்துல உருவாக்கப்பட்டதில்ல. அது 98ஆம் ஆண்டே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிற அந்த காலத்திலே உருவாக்கிய ஒண்ணு அப்படிங்கிற அதை எடுத்துரைக்கும் விதமா முத்துக்குமார் எழுதிய இந்துத்துவ இயக்க வரலாறுங்கிற புத்தகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன். அதே போல RSSம் திராவிட கழகம் போல சமூக இயக்கம் தான் அப்படின்னு கருணாநிதி சொன்னாரு என்பதற்கான அதற்கான ஆதாரமாக சமுதாய இயக்கமா RSSன்னு திராவிட கழகத்தை சேர்ந்த களி பூங்குன்றன் அப்பொழுதுனே ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் காலுக்கு அடியிலே வச்சிருந்தேன். தேவைப்பட்டா எடுத்து காட்டிடலாம், எடுத்து நீட்டிடலாம் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் ஆதாரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதாலவோ என்னவோ கடைசி வரைக்கும் நம்மளை நோக்கி கேள்வி கேட்கவும் இல்லை, ஆதாரத்தை எழுதுன்னு சொல்லவும் இல்லை. அதனால அது பயனற்று போச்சு அந்த இடத்துல. ஆனா அதுல என்னன்னா, நாம் எழுப்பிய எந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லல. குறிப்பா திமுகவை சேர்ந்த எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள், அப்புறம் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு தொடக்க சுற்றுல தொடக்க நிலையிலே ஒருத்தர் ஒரு பார்வையாளர் ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு. இப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் இந்தியன்கிறதெல்லாம் பிறப்பை வச்சுதான் முடிவு பண்றாங்க, நீங்க தமிழருங்கிறத எதை வச்சு முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது எளிமையான ஒண்ணுதான். பிறப்பை வச்சு பாஜக அவங்க மேல கீழே அப்படின்னு சாதிய பாகுபாட்டை கற்பிக்கிறாங்க. நாம பிறப்பை வச்சு சாதிய பாகுபாட்டை கற்பிக்கல, நாம அடையாளம் சொல்றோம். உன் தாய்மொழி எதுவோ அதுதான் உனக்கான அடையாளம் அப்படின்னு சொல்றோம். அது தமிழருக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வாழக்கூடிய மொழிவழி தேசியங்கள் அவ்வாறுதான் முடிவு செய்யுது. அப்ப அதை கேட்கிறப்ப பரந்தாமன் குறுக்க புந்துக்கிட்டு, இப்ப பிறப்பை வச்சு முடிவு பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, நான் கேட்டேன், இங்க பார்ப்பனர் அல்லாதாங்கிறத எதை வச்சு முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க ஏற்றுக்கிட்ட கோட்பாட்டு வழிதான் அப்படின்னாரு. அப்ப எஸ்வி சேகர் இன்னைக்கு திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாரு. திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல எஸ்வி சேகர் இருக்காரு, கமலஹாசன் உங்க ஆதரவு நிலைப்பாட்டுலாம் இருக்காரு. இந்த எஸ்வி சேகரையும் கமலஹாசனையும் திராவிடரா ஏற்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தமிழா ஏற்போங்கிறாரு, திராவிடரா ஏற்பீங்களா, ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. அந்த இடத்துல மலிப்பு விட்டார். அப்ப பிறப்பை வச்சு நீங்க இப்படி தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா பார்ப்பனர் அல்லாத அமைச்சரை தானே அமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு சாதியை சொல்லி அந்த சாதிக்கு அப்படின்னு கேட்க முடியாது, நிறைய சாதிகள் இருக்கு அப்படின்னு உழைப்பி விட்டாப்புல. உண்மையை சொல்ல போனா பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவை அப்படின்னு பெருமிதம் கொள்றது திமுகவும் திராவிட இயக்கங்களும். பார்ப்பனர் அமைச்சரவை சேர்க்க மாட்டாங்கிறது ஒரு கொள்கை நிலைப்பாடா வச்சிருக்காங்க. ஆனா அதங்க பேச தயங்கிக்கிட்டு அப்படியே மலிப்பு விட்டாப்புல அண்ணன் பரந்தாமன். அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கேட்கிறப்ப, அதை பத்தி கேட்கிறப்ப, அருணாச்சல ஆணையத்தோட பரிந்துரையை அமலாக்கம் செய்யல, அதில் தொடர்புடைய யார் மேலே ஏன் வழக்கு போடல, ஏன் கைது பண்ணல, ஏன் சிறைப்படுத்தல அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு, அங்க அதனால பண்ண முடியாது. அப்படி எந்த வழக்கும் நிலுவையில் இல்ல. நீதிமன்றமே, சென்னை உயர்நீதிமன்றமே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய யாரு மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, யார் மேல ஏன் வழக்கு போடலன்னு கேக்குது அப்படின்னு கேட்கிறப்ப, அதுக்கு மலிப்பு விட்டு சமாளிச்சுட்டாப்புல. நான் தொடக்க சுட்டிலே கேட்டேன், அதாவது இந்தியாவிலே தமிழர்கள் இந்துக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு. அவர் நாங்களும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லாம அதுக்கு என்ன சொன்னாப்புல,
பெரியார் பாதை வேற அண்ணா பாதை வேற அப்படின்னாப்புல. உண்மையை சொல்ல போனா பெரியார் பாதை வேற அண்ணா பாதை வேற இருந்தாலும் பெரியார்ட்டு பிரிஞ்சு வந்த அண்ணா இந்துக்கள் இல்ல, தமிழர்கள் இந்துக்கள் இல்லைங்கிறதுல உறுதியா இருந்தார். அவர் பார்ப்பனர் அல்லாத அரசியலை கைவிட்டார். அதே போல ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரே உடைக்க மாட்டேன் அப்படின்னார். கடல் மறுப்பு கொள்கையை கைவிட்டார். ஆனா அந்த அண்ணா தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறத உறுதிப்பட சொன்னார். கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தீட்டு கொளுத்தணும், ஏன்னா இது சைவர்களையும் வைணவர்களையும் இந்துக்களா மடைமாற்றம் பண்ணது, தமிழர்கள் இந்துக்களே இல்லை, தமிழர்களுக்கான தனி வழி உண்டு அப்படின்னு சொன்னவர் அண்ணா. அந்த செய்தி அண்ணாவின் தமிழ் கனவு புத்தகத்துல இருக்கு. அதே போல ஆரிய மாயில அண்ணா சொல்றாரு, யாராவது வீதி குப்பையை எடுத்து வீட்டுக்குள்ள வைப்பாங்களா, மீள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறப்ப சாவை தேடுவாங்களா, பாம்பு எடுத்து படுக்கையில போடுவாங்களா அப்படின்னு பல ஊமைகளை அடுக்கிட்டு சமத்துவத்தை விரும்புறவன் எப்படி இந்துன்னு சொல்லிக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிறாரு ஆகிய அண்ணா. ஆனா அதெல்லாம் அங்க பேசுவதற்கான நேரம் வாய்க்கப்பெறல. அதனால அவர் அதுக்கும் பதில் சொல்லாம உழைப்பி விட்டாரு. பெரியார் பாதை வேற அண்ணா பாதை வேற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தெளிவான பதில் சொல்ல முதல் சுற்றிலே சொன்னேன். அதாவது 13 நாட்கள் வாஜ்பாய் ஆட்சி, முதல்ல 13 நாள்ல அறுதி பெரும்பான்மை இல்லாம கலந்து போகுது. பிறகு 13 மாசம் வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆதரவுல தாக்கு பிடிக்குது. முழுமையா 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாம பாஜக தடுமாறிக்கிட்டு இருந்தப்ப ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் அமர வச்சது திமுக தான் அப்படின்னு சொன்னேன். அதை அவர் மறுக்கவும் இல்லை, அது பத்தி ஒரு விளக்கவும் இல்லை. அப்புறம் திராவிட மாடலோட முன்னோடியே ராமர் தான் திமுகவோட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அப்படின்னதுக்கும் அதுக்கும் எந்த விளக்கமும் சொல்ல முற்படல. அப்புறம் வழக்கமா சொன்னதுதான், அந்த ஹெச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்குனது, நல்லக்கண்ண ஐயாவை தோக்கடிச்சு சி வி ராதாகிருஷ்ணன் பாராளுமன்ற உறுப்பினராக்குனது, அதெல்லாம் சொன்னேன். அதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல முற்படல, அப்படியே கடந்து போயிட்டாப்புல. அப்புறம் வன்னியரசு சும்மாவே நாம் தமிழர் கட்சி பாஜகவின் தொங்கு சதை, ஆர்எஸ்எஸோட தொங்கு சதை அப்படின்பாப்புல. அப்ப இந்த விவாதத்துல சொல்ல வேணும், தொடங்கின மாத்திரத்துல ஒரு கேள்வியை போட்டேன். கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல. இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்னு விசிகா பேசுது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக திமுக கூட்டணியில எதுக்காக விசிகா அங்க வைத்தது அப்படிங்கிற கேள்வியை வச்சேன். அன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் இயக்கலையா? அன்னைக்கு பாஜகவோட கோட்பாடு சனாதனம் இல்லையா? அன்னைக்கு பாஜக மனுதர்மத்தை இருக்கலையா? அன்னைக்கு பாஜகவோட கோட்பாடுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக கோட்பாடுக்கும் என்ன மாறுபாடு? எதுக்காக ஆதரிச்சிங்க, எதுக்காக போனீங்கிறப்ப 2001 பாஜக திமுக கூட்டணியில விசிகா ஏன் அங்க வைத்ததுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. அதே போல 2001 காரைக்குடியிலிருந்து ஹெச் ராஜா வெற்றி பெறுறாரு. கடலூர் மாவட்டம் மங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திருமாவளவன் வெற்றி பெறுறாரு. இன்னைக்கு இந்த மங்களூர் சட்டமன்ற தொகுதி இல்ல, அன்னைக்கு இருந்துச்சு. அந்த திருமா பெற்ற வெற்றியில பாஜக வாக்கு இருக்கு. ஹெச் ராஜா காரைக்குடியில பெற்ற வெற்றியில விசிகா வாக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. இதை விட என்ன கூத்து அப்படின்னா, பில்கிஸ் பானு அப்படின்னு இன்னைக்கு பேசுறோம்ல, அந்த பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கும் கும்பல் வன்முறைக்கும் இரையாக்கப்பட்டது 2002 குஜராத் கலவரம் எனப்படக்கூடிய குஜராத் இனப்படுகொலையின் போது. அன்னைக்கு குஜராத்தை நரேந்திர மோடி ஆண்டார், முதலமைச்சர் இருந்து ஆண்டார். அன்னைக்கு 2002 2001 எப்ப 2001 பாஜக திமுக கூட்டணியில விசிகா அங்க வைக்குது. அவங்க 2004 வரைக்கும் தொடர்ந்தாங்க. 2001 ஆரம்பிச்சு 2004 வரைக்கும் பாஜக திமுக கூட்டணியில விசிகா அங்க வைத்தது. குஜராத் படுகொலையின் போது கூட கூட்டணியை விட்டு அண்ணன் திருமாவளவன் வெளியேறல. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு பாஜகவோட அமைச்சரோட இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். அந்த குஜராத் படுகொலைக்கு பிறகு அந்த அமைச்சரை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறின ராம்விலாஸ் பாஸ்வான். ஆனா அண்ணன் திருமா இங்க தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியை விட்டு கூட வெளியேறல அப்படிங்கிற உண்மையும் சொன்னேன். அதுக்கு அவற்ற பதில் இல்லை. பாவம் பேந்த முழிச்சாப்புல வழக்கம் போல இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று சீமான் சொன்னாரே, அதுக்கு எத்தனை விவாதங்கள்ல விளக்கம் சொல்றேன்னு தெரியல. நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லைன்னா உடனே இது ஆயுதம் எடுத்துறது, இலை மலர்ந்தா ஈழமலம் சொன்னாரே அப்படின்னு. அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 2 நிமிஷம் போயிடும், நம்ம நேரமே முடிஞ்சிடும். 2009 நாம் தமிழர் கட்சி இல்லை, 2009 அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் தொடக்கத்துல போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மக்கள் எழுச்சியை பார்த்து நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு என்னிடம் அதிகாரம் கிடைச்சா
கிழக்கு பாகிஸ்தான வங்காளதேசமா பிரிச்சு கொடுத்தது போல நான் பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னாங்க. அதாவது ஜெயலலிதா தலைமையிலான 3வது அணி மத்தியில ஆட்சி அமைஞ்சா நான் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஆனா அன்னைக்கு ஜெயலலிதாமையார் தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் வெற்றி பெறல, 3வது அணியும் வெற்றி பெறல. ஆனா இந்த 2009 சொன்னதை 2011 இளைமலர்ந்தா ஈழமலர்னு சொன்னார்னு சொல்லிவிட்டு 2011 இளை மலர்ந்துச்சு, எங்க ஈழம் கேட்கிறாங்க. 2009 2009 எங்க இளை மலர்ந்துச்சு? அப்ப அன்னைக்கு ஜெயலலிதாமையார் இந்த கருத்து சொன்னதுக்காக, நான் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேங்கிற கருத்து சொன்னதுக்காக புலிகளின் தலைமை சார்பாக அண்ணன் நடேசன், முதன்மை தளபதிகளை ஒருத்தர் இருக்கக்கூடிய அண்ணன் நடேசன் தலைவர் இந்த பேச்சை பார்த்தாரு, என்னோட நன்றியை தெரிவிக்கிறோம் அப்படின்னு எழுதிய கடிதம் இருக்கிறது. அப்ப அதையும் நான் சொன்னேன். அப்ப அதுக்கும் உழைப்பி விட்டாப்புல. அப்புறம் கடைசியா இன்னொரு ஆயுதம், தலைவரை தூக்கில போடுங்க அப்படின்னு ஜெயலலிதாமையார் சொன்னாங்க அப்படின்ட்டு. தலைவரை தூக்கில போடுங்க அப்படின்னு ஜெயலலிதாமையார் தீர்மானம் போட்டது 2002. ஆனா அதுக்கு முன்னாடியே 1991 எப்ப 1991 முரசொலி மாற இதே கருத்தை மாநிலங்களவையில பதிவு பண்ணிருக்காரு. 91 ஜெயலலிதாமையார் 2002 தான் பேசுறாங்க. 2002 ஜெயலலிதா பேசுறப்ப விசிகா வெளிநடப்பு பண்ணாங்க. ஆனா திமுக வெளிநடப்புல எதிர்க்கல, நடுதலை வகிச்சாங்க. அப்ப 2002 தீர்மானம் போட்டப்ப, ஜெயலலிதா தீர்மானம் போட்டப்ப அதை ஏற்கல. ஆனா அதே ஜெயலலிதாமையார் ஈழத்தை பெற்றுக் கொடுப்பேங்கிற நிலைப்பாட்டுக்கு மாறி வர்றாங்க. அதை புலிகளின் தலைமையை வரவேற்குது. அந்த சமயத்துல நான் காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு வலிமையா என்ன அதிமுக வேட்பாளர்களை நான் சீமான் 2009 ஆதரிச்சாங்க. அவ்வளவுதான் செய்தி. இதுல தலைவரை தூக்கில போடுங்க அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா நீங்க எப்படி 2009 ஆதரிச்சீங்க அப்படின்னு கேட்கிற வன்னியரசு போன்றவங்க 2002 தூக்கில போடுங்க அப்படின்னு அந்த அம்மையார் தீர்மானம் போடுறாங்க. 2006 4 ஆண்டு காலத்துல விசிகா அதிமுக போகுது. விசிகா அதிமுக போற காலத்துல நான் ஈழத்தை ஆதரி பண்ணோம், புலிகளை ஆதரி பண்ணோம், ஜெயலலிதா எந்த கருத்தையும் சொல்லல. அப்ப தலைவரை தூக்கில போடுங்கன்னு சொன்ன ஜெயலலிதாவோட தான் 2006 அவங்க கூட்டணிக்கு போறாங்க விசிகா. அந்த செய்தியை பதிவு பண்ண, அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் பெரியார விமர்சனம் பண்றீங்களே அப்படின்னாப்புல தாய்மண் தாய்மண்ல இவரும் அந்த ஆசிரியர் குழுல வன்னியரசு இருக்காப்புல. தாய்மண் பெரியார் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வாரங்கள் ரவிக்குமார் கட்டுரை எழுதினாரு. அப்ப அவர்லாம் பாஜகவோட கைகூலியாத்தான் பெரியாருக்கு எதிராக கட்டுரை எழுதாரா, பெரியாரை மறுபரிசீலனை பண்ண சொன்னாரா? அந்த ரவிக்குமார் எழுதின கருத்துக்களுக்கும் கட்டுரைகளுக்கும் என்னைக்காவது வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு போடு போட்டேன். அதுக்கும் பதில் இல்லை. அப்ப விவாதங்கள்ல அந்த நேரம் நமக்குன்னு நேரம் வழங்கப்படுது, 2 நிமிஷமோ 3 நிமிஷம் வழங்கப்படுது. அந்த நேரத்துக்குள்ள பதில் சொல்லணும். அந்த நேரத்துக்குள்ள பதில் சொல்லாம இது ஏதாவது கத்தி கூப்பாடு போட்டாலும் நேரம் போயிடும், அடுத்த ஆள்கிட்ட போயிடுவாங்க, நீங்க பேசுங்கன்ட்டு வேற ஆள்கிட்ட போயிடுவாங்க. அப்ப வன்னியரசு போன்ற ஆட்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா சம்பந்தமே இல்லாம இளை மலர்ந்தா ஈழம் மலம் என்று சொன்னாரே, மகாராஷ்டிராவை போய் பரப்புரை பண்ணாரே அப்படின்னு எதையாவது ஒன்று எடுத்துக்கொண்டாது விட்டுட்டு அந்த நேரத்தை உழைப்பி விட்டுருது. ஆனா கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைன்னா அவங்கள்ட்ட உண்மை இல்லை, அதனால பதிலும் இல்லை. அதனால இந்த பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற மைய சாடை விட்டு அந்த விவாதம் நகர்ந்துட்டாலும் நாம வச்ச கேள்விகளுக்கு விசிகா தரப்படையோ திமுக தரப்படையோ பதில் சொல்ல பதிலும் இல்லை, அவங்ககிட்ட உண்மையும் இல்லை.